கேன்வாஸ்ல ஒன்று துணியில் ரெண்டுன்னு அடிக்காலரும் மேக்காலரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மேக்காலரை தைக்க ஆரம்பிக்கணும். கேன்வாஸ்க்கு அடியில் 2 துணியையும் வச்சு நான் வீடியோவில் காமிச்சபடி வச்சு அந்த டேனிங் வர்ற இடத்துல ஒரு நூலை வச்சு 2 துணிக்கும் நடுவில் நூலை விட்டு அந்த கடைசி தையல் வரும் பார்த்தீங்களா, அந்நியாரம் அந்த நூலை உள்ளே விட்டு 2 துணிக்கு இடையில இந்த பக்கம் இழுத்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போதும் அந்த பென்சில் மார்க் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த திருப்புற இடத்துல நூலை வைக்கிறதுக்கு பென்சில் மார்க்குக்கு முன்னாடியே நூலை வச்சிடணும். வச்சு திருப்பிட்டு நூலை இந்த பக்கம் இழுத்து அந்த திருப்புற இடத்த கட் பண்ணி விட்டு நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஷார்ப்னஸ் நமக்கு நல்லா ஈஸியாக கிடச்சிரும். இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம், இல்லை அயன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ப்ரெஸ் தையல் போடுங்க. 3 பக்கம் போட்டு கீழேயும் ஒரு ப்ரெஸ் தையல் போட்டு எடுத்துக்கிடணும். தையல் போட்டால் தான் நம்ம அடிக்காலர் இதோட சேர்க்கும் போது நீட்டாக வரும். அதுக்காக தான் இந்த தையல் போடுறது. அதுக்கப்புறம் அடிக்காலரில் ஒரு துணியை மட்டும் கழுத்தோட ஜாயின் பண்ணுற இடத்த மடித்து தைச்சிக்கணும். தைச்சிட்டு அந்த தைச்ச கேன்வாஸையும் துணியையும் மேக்காலரில் வச்சு கரெக்டாக சென்ட்ரு பார்த்து வச்சு தைக்கணும். இன்னொரு துணியும் இருக்கும், அதையும் வச்சு இப்போ தைச்சிடணும் சென்ட்ரு மார்க் பண்ணி. இது 3ஐயும் சேர்த்து தைக்கலாம். ஆனால் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்ட பிறகு, நல்லா பழகின பிறகு இப்படி தைச்சிக்கலாம். புதுசில் நீங்கள் இது மாதிரியே தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். 2 பக்கமும் காலர் சமமாக வரும், அதாவது முன்ன பின்ன வராமல். அதுக்காக தான் தனித்தனியாக வச்சு தைக்கிறேன், சென்டரில் இருந்தும் தைக்கிறேன். இப்போ கட் பண்ணி விட்டு திருப்பிக்கோங்க. இது ஈஸியாக ஷார்ப்னஸ் இந்த இடம் கிடச்சிரும். இப்போ காலரை அளந்து பார்த்துக்கோங்க. 14 இன்ச்சு வருதானா, இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை நம்ம அட்ஜஸ்ட் அளந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஈக்குவல் படுத்திட்டு இப்போ நம்ம காலரை சட்டையோட கழுத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுறேன். உள்ளே வச்சியும் வெளியே திருப்பலாம், வெளியே வச்சியும் உள்ளே திருப்பலாம். காலரை 3 விதமாக தைக்கலாம். இது ஒரு விதம் தான் இதில் நான் காமிக்கிறேன். இன்னும் 2 விதமாக தைக்கிறத வேறு வீடியோவில் வேறு சட்டை தைக்கும் போது காமிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தையல் அந்த மேலே அந்த இதை தையலை மறைச்சி ஒரு தையல் போட்டு மேலெல்லாம் ஒரு தையல் போட்டுருங்க. அடிக்காலரும் மேக்காலரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையல் போட்டு முடிச்சு எடுத்துருங்க. இப்போ காலர் ரெடி, ஷர்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.